சொன்ன உடனே கைதட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கைதட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து கைதட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்னவும் பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டு சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்தால விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் வருகின்றது சார், பாக்யராஜ் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவரு இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும், இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப வியப்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டும் இல்லை, என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகன். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்போ இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது இதுக்கு தான். இப்போ இந்த போடியமே எதுக்குன்னா, நடுக்கம் வெளியே தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறதுலங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும் தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கல்ல, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி
நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாகிராஜ் சார், ராஜன் சார், தனஜெயன் சார் அண்ட் என்னோட அன்பு பிரதர் கௌரவ நாராயணன் அவர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே எங்களோட துணை நின்று சினிமாவுக்கு ஒரு தூணாக இருக்கிற பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மற்றும் இங்கு வருகை தந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை கரெக்டாக நடத்தி முடிச்சதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கைலன், எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார். உலகத்துக்கு அவர் தெரியாமல் போயிடுவார். அந்த மாதிரி என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் வி.டி. அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான், டே 1லேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் ஒரே ஒரு நாள் தான் வந்தார். ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோடு சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சாருக்கு என் மேலே. ஸோ அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் பயங்கர ஹார்ட் ஒர்க். ஏன்னா எங்களுக்கு என்றைக்குமே நான் ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டராக இருக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க, நம்மளை நம்பி ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதை நம்ம சரியாக காப்பாற்றினா தான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி பணம் போடுவாங்க, ஒரு நல்ல படத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் சார் வரவே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி இஷ்டத்துக்கு நாங்கள் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ரொம்ப கிளியராக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இவ்வளோ நாள் தான், இதுக்கு மேலே 5 பைசா நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன். அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்குள்ளே நான் படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். அண்ட் ஓகே, கைலன் அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது சங்க காலத்து பேர். கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன், அதாவது 0 எரர்ஸ். அது இந்த படத்துக்கு பொருந்தும். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெயரை வச்சுருக்கோம். கைலன் அப்படின்னு சொன்னால் த பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது தவறே செய்யாதவன், நிலையானவன், சாதிப்பவன், அந்த மாதிரி ஒரு நிறையா பேர் இருக்குது. இது ஒரு பழைய தமிழ் பேர். கண்டிப்பாக சார் ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு தமிழ் ஆர்வலர் கூட. ஸோ அதனால் நாங்கள் கண்டிப்பாக தமிழில் தான் வைக்கணும். நானும் அப்படி தான். ஏன்னா நானும் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் அதுவும் எனக்கு இந்த தமிழ் பற்று எல்லாமே எனக்கும் இருக்குது. ஸோ அந்த படத்தை நம்ம ஆரம்பித்தப்போ சாருக்கு ஒரு சின்ன இது சொன்னார். தம்பி, நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே, மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சால் நீங்கள் அதாவது முடிஞ்சால் ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது, பட் படத்தோட படமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக்காக நம்ம போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் நான் கம்பல் பண்ணல அப்படின்னு சொன்னார். பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற, அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோட ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம். அதுமாரி ஒரு நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸில். ஸோ நிறையா நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்துக்கு யார் ஆப்டாக இருப்பா
அப்படிங்கிறத அடுத்த முடிவுக்கு வந்தோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்கள இது பண்ணலாம், அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்தீங்கன்னா மேல் டாமினேஷன்லேயே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, 2 மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ, என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷோதா மேம் தான். ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்ட் வாங்கியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி நெடுஞ்சாலை சார், தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி 0 அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, நான் எந்த டேரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு. அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னென்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறைய நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுச்சு. அதனால் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். ஏன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பி இங்கே வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிச்சு திருப்பி நைட்டு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாமே கேட்பாங்க. எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது. அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா. அவங்களால இன்னைக்கு இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்களும் வந்து ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் சாகிறதுக்கு ஒரு 3 weeks முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வி மிஸ் யூ சார். அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்தன் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ரோல். அதே மாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அனுபமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்களாலையும் இன்றைக்கி வர முடியல.